வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். உலகின் மாந்தர்களே, உங்கள் இதயத்தை திறந்திடுங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். இறைவார்த்தையின் பொருள் காணுங்கள். இகம் வாழ்ந்திடும் முறை சேருங்கள். ஆவியிலும் என்றும் உண்மையிலும் வழிபட வாருங்கள். இந்த அவனியில் இறைவன் அரசினை காணும் ஆனந்தம் பாடுங்கள். தம் மக்களை அமைதியில் சந்திக்கவும் அவர்களுக்கு நிலை வாழ்வை வழங்கவும் ஆண்டவர் இதோ மாட்சியுடன் கீழே இறங்கி வருவார். அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் எரிக் ஜான் அலெக்ஸ் நன்றி திருப்பலியாக இத்திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றார். அவருக்காகவும் அவருடைய சிறப்பு கருத்துக்களுக்காகவும் இத்திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பிறப்பின் பெருவிழாவை கொண்டாட நாம் முழுமையாக தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இந்த இறைவார்த்தை வழிபாடு கடவுளுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்து வாழ்ந்திடவும் அவர் தம்முடைய வார்த்தைகள் வழியாய் நமக்கு கொடுக்க விரும்புகின்ற செய்திகளை சரியாக புரிந்து கொள்ளவும் அழைப்பு தருகின்றார். இந்த சிந்தனைகளை உள்வாங்கியவர்களாய் இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியார் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாவே, வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் உள்ள இறைவாவும் ஒரே திருமகனின் வருகையை மிகுந்த விழிப்புடன் எதிர்பார்த்திருக்கவும் மக்களுக்கு அருள் தாரும். அதனால் எங்கள் மீட்பின் ஊற்றாகிய அவரே கற்றுக் கொடுத்தது போல எரிகின்ற விளக்குகளுடன் அவரை எதிர்கொள்ள விழித்திருந்து விரைந்து செல்வோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திரு. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 17 - 19 முடிய.
இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே. என் கட்டளைகளுக்கு செவிசாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும். உன் வழி மரபினர் மணல் அளவாயும் உன் வழி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பார். அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டிருப்பார். அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று அளிக்கப்பட்டிராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருக்கிறார். நற்பெயர் பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழியில் நில்லாதவர், இகழ்வாரின் குழுவினில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி உறுபவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அவர் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பர். பருவ காலத்தில் கனிதந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனின்றும் வெற்றி பெறுவர். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவார். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 11 இறைவசனங்கள் 11 15 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது. மன்னிக்கவும், மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறைவசனங்கள் 16 19 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது: இத்தலைமுறையினரை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில், யோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை, குடிக்கவும் இல்லை. இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கிறார்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்ணுகிறார், குடிக்கிறார். இவர்களோ இம்மனிதன் பெரும் தீனிக்காரன், குடிக்காரன், வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறார்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாட நம்மை நாம் சிறப்பாக தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் இன்னும் துரிதமாய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள அழைக்கப்படுகிறோம் என்கின்ற செய்தியோடு இன்றைய இறைவார்த்தை பகிர்வுக்கு நாம் கடந்து செல்வோம். 3 தினங்களுக்கு முன்பு எனக்கு தெரிந்த ஒரு மூத்த தாயார் ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். அவர் என்னிடம் பேச ஆரம்பிப்பதற்கு முன்பிருந்தே அழுது கொண்டிருப்பார் போல்
அவர் என்னிடம் பேசுகின்ற பொழுது அழுது கொண்டேதான் பேசினார். ஏறக்குறைய அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர் என்னோடு தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்தார். அந்த அரை மணி நேரமும் அவர் அவ்வப்பொழுது உரையாடலின் பொழுது அழுது கொண்டே இருந்தார். அவர் அவருடைய பிள்ளைகளை குறித்து என்னிடம் பேசிக் கொண்டிருந்தார். கடவுளுக்கு நன்றி சொன்னார். கடவுள் ஒரு அழகான குடும்பத்தை அவருக்கு கொடுத்ததற்காக, நல்ல பொருளாதார சூழலை கொடுத்ததற்காக, பிள்ளைகளை எல்லாம் மிக நன்றாக படிக்க வைத்ததற்காக, இந்த தாயாருடைய விருப்பம் போல் ஜெபம் போல் பிள்ளைகளுக்கு நல்ல வரன்கள் கிடைத்தமைக்காக, அந்த பிள்ளைகளும் நல்ல குடும்பத்தில் அவர்களுக்கான குடும்பத்தை உருவாக்கி கொள்வதற்கான சூழல் கிடைத்ததற்காக என்று சொல்லி நிறைய விஷயங்களுக்காக அவர் நன்றி சொல்லிக்கொண்டே சென்றார். ஒரு கட்டத்தில் அவர் அதிகமாக அழ ஆரம்பித்தார். நானும் குறுக்கீடு எதுவும் செய்யாமல் மௌனமாக அவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன். எந்த இடத்திலும் அவர்களுக்கு அறிவுரை கூற வேண்டும் என்று சொல்லி நான் முற்படவில்லை. அவர் தன்னுடைய பிள்ளைகளில் ஒருவரை குறித்து அதிகமாக பேசினார். அந்த மகளுடைய மகன் ஒருவன் அதீத தொடக்கத்தில் மூளை வளர்ச்சி குறைவாக இருந்த சூழலில் நிறைய தியாகங்களை மேற்கொண்டு இவருடைய மகள் அவனை மிக சிறப்பாக வளர்த்தெடுத்தார். என்னுடைய பிள்ளைகளுக்கு தெய்வ பயம் அதிகமாக இருந்தது. ஆனால் கடந்த சில மாதங்களாக, குறிப்பாக இந்த நோய் தொற்று ஏற்பட்ட மாதங்களில் குடும்பத்தில் கடவுள் பயம் இல்லை. இந்த ஒட்டுமொத்த தொலைபேசி உரையாடலுடைய சாரம், அந்த குடும்பத்தில் தெய்வ பயம் இல்லை, கோவிலுக்கு செல்வதில்லை, குடும்பத்தில் ஜெபிப்பதில்லை, அது எனக்கு வருத்தமாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த தாயார் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருந்தார். 30 நிமிடங்களுக்கும் மேலாக இந்த உரையாடல் சென்றது. இதற்கிடையில் நம்முடைய பங்கை சார்ந்த ஒரு சிலர் அலுவலகத்திற்குள் என்னை பார்க்க வந்த பொழுதெல்லாம் கூட நான் அவர்களோடு பேசிக்கொண்டே இந்த தொலைபேசிக்கும் நான் பதில் சொல்லிக்கொண்டே இருந்தேன். இந்த 30 நிமிடங்களுக்கு மேலாக நடந்த அந்த தொலைபேசி உரையாடலுக்கு பிறகு அந்த தாயார் என்னிடத்தில் சொன்னார்கள், ஃபாதர், என் மனசில் ரொம்ப நாளாக இந்த வலி இருந்துச்சு, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யார்கிட்டையாவது சொல்லி அழணும் போல இருந்துச்சு, இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், எனக்கு மனசு ரொம்ப லேசாக இருக்குது ஃபாதர் அப்படின்னு சொல்லி அந்த தாயார் என்னிடத்தில் குறிப்பிட்டார்கள். நானும் சொன்னேன், எல்லாம் சரியாயிடுமா, நான் ஜெபிச்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க, நீங்களும் குழந்தை இயேசுகிட்ட ஜெபிச்சுக்குங்க, எல்லாம் அந்த நோய் தொற்று காலம் பிறகு எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி அந்த தாயாருடன் நான் அந்த தொலைபேசி உரையாடலை நிறைவுக்கு கொண்டு வந்தேன். அன்புக்குரியவர்களே, இந்த அனுபவத்தை ஏன் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன் என்று சொன்னால், இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எசையா சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுடைய கட்டளைகளுக்கு செவி சாய்த்திருந்தால், கடவுள் உங்களுக்கு பயனுள்ளவற்றை கற்பித்த பொழுது நீங்கள் கற்றுக்கொண்டிருந்தால், அவர் உங்களை நேரிய வழியில் நடத்திய பொழுது அந்த வழியில் நீங்கள் நடந்திருந்தால், இப்பொழுது நீங்கள் இருக்கின்ற சூழலை எதிர்கொண்டிருக்க மாட்டீர்களே. கடவுள் உங்களுக்கு கற்பித்த பொழுது நீங்கள் செவிமடுக்கவில்லை, வழி நடத்திய போது அந்த வழியில் நீங்கள் நடக்கவில்லை, அவர் உங்களுக்கான கட்டளைகளை கொடுத்த பொழுது நீங்கள் அதை பின்பற்றவில்லை. எனவே இன்று இத்தகைய சூழலில் நீங்கள் அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். ஆயினும் கடவுள் இந்த சூழலை மாற்றி போடுவார், நம்பிக்கையோடு இருங்கள். எனவே கடவுளுடைய கட்டளைக்கு செவி சாயுங்கள் என்று குறிப்பிடுவதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இதனுடைய இறையியல், இதனுடைய வரலாறு, இவைகளை எல்லாம் தாண்டி இன்றைய முதல் வாசகத்திலிருந்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிற அந்த ஒற்றை செய்தி, நாமும் அடுத்தவருக்கு செவிமடுக்கின்ற ஒரு நல்ல பண்பை வளர்த்து கொள்ள கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இன்று நாம் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த சூழலையே நாம் எடுத்துக்கொள்வோம். எப்பொழுது இந்த நோய் தொற்று குறித்த செய்தி வெளிவர ஆரம்பித்ததோ அப்பொழுதிலிருந்து உலக சுகாதார மையமாக இருக்கட்டும் அல்லது வெவ்வேறு வளர்ந்த நாடுகளுடைய
மருத்துவ குழுமங்களாக இருக்கட்டும், உலகின் மிகச்சிறந்த மருத்துவர்களாக இருக்கட்டும், தொடர்ந்து அவர்கள் நமக்கு சில கட்டளைகளை, நெறிமுறைகளை, வழிகாட்டல் நெறிமுறைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த நோய் தொற்று காற்றின் மூலமாய் பரவுகிறது. நோய் தொற்றுடைய மனிதர் பேசுகின்ற பொழுது அல்லது தும்முகின்ற பொழுது அல்லது ஒரு குறைந்தபட்ச இடைவெளியில் நம்மோடு உரையாடல் வைத்துக் கொள்ளுகின்ற பொழுது அது எச்சில் மூலமாக அல்லது காற்றின் மூலமாக பரவுகிறது. எனவே நாம் முகமூடியை அணிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு முறையும் வெளியே சென்று உள்ளே நுழைகின்ற பொழுது நம்முடைய கைகளை, கால்களை நாம் இந்த சானிடைசரை கொண்டு நாம் சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். நாம் வெளியே செல்லுகின்ற பொழுது, குறிப்பாக மக்கள் அதிகமாக கூடுகின்ற இடங்களுக்கு செல்லுகின்ற பொழுது, முதலில் அவர்கள் சொன்னது, அதிகமாக மக்கள் கூடுகின்ற இடங்களுக்கு செல்லுவதை தவிர்த்து விடுங்கள். அப்படியே நீங்கள் கண்டிப்பாக செல்ல வேண்டும் என்கின்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுது சமூக இடைவெளியை பின்பற்றுங்கள். இவைகளை எல்லாம் தொடர்ந்து உலக சுகாதார மையம், பல்வேறு நாடுகளுடைய மருத்துவர் குழுமங்கள், நம்முடைய இந்திய அரசு, தமிழக அரசு, நம்முடைய மறை மாவட்டம் என்று சொல்லி தொடர்ந்து நமக்கான செய்தியை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இந்த செய்திகளை உலகம் முழுவதும் பெற்றுக்கொண்ட மக்கள் எத்தனை கோடி பேர் பின்பற்றினார்கள். ஒருவேளை இவர்கள் சொன்ன இந்த நெறிமுறைகளை நாம் தொடக்கத்தில் இருந்தே நாம் பின்பற்றி இருந்தால் நிச்சயமாக இன்று நாம் இத்துணை லட்சம் உயிர்களை பலி கொடுத்திருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. இது இந்த பெரும் நோய் தொற்றுக்கான அல்லது அந்த காலத்தில் நாம் செய்திருந்தால், இன்றைய முதல் வாசகத்தில் சொல்லுகின்றார், நீங்கள் கடவுளுடைய கட்டளைக்கு செவி சாய்த்திருந்தால், அதுபோல் அரசினுடைய, உலக சுகாதார மையத்தினுடைய இந்த வழிகாட்டல் நெறிமுறைகளுக்கு நாம் செவி சாய்த்திருந்தால் நிறைய உயிர் பலிகளை தடுத்திருக்கலாம். நோய் தொற்று அதிகமாய் பரவியதையும் நாம் தடுத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யாததால் நாம் நிறைய உயிர்களை பலி கொடுக்க வேண்டிய சூழலாயிற்று. இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து இந்த நாட்களில் நம்முடைய நாட்டில் நடைபெறுகின்ற நிகழ்வுகளை குறித்து கூட நாம் தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த நவம்பர் மாதம் 27ஆம் தேதியிலிருந்து விவசாயிகளுடைய பெரும் போராட்டம், சுதந்திர போராட்டத்திற்கு பின்னான ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்முடைய தலைநகர் டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் தங்களுக்கான கோரிக்கைகளை அவர்கள் நாட்டினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கின்றவர்களும் ஒப்படைக்கின்ற பொழுது, தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் தாங்கள் ஏற்கனவே உருவாக்கிய அந்த மசோதாவை தாங்கள் ரத்து செய்வதற்கு தயாராக இல்லை என்பது போல்தான் ஒவ்வொரு முறையும் பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இறுதியில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. அப்படி என்றால் நீங்கள் விவசாயிகளுடைய குரலுக்கு, அவர்களுடைய கோரிக்கைகளுக்கு நீங்கள் செவி சாய்க்கவில்லை என்பதையும், அல்லது உங்களுடைய தரப்பிலிருந்து நீங்கள் கொடுக்கின்ற அந்த பதில்கள் அவர்களுக்கு போதுமானதாக இல்லை, ஏற்புடையதாக இல்லை, எனவே அவர்களும் செவி சாய்க்க மறுக்கின்றார்கள். எனவே இப்பொழுது போராட்டம் ஒரு மிகப்பெரிய போராட்டமாய் வலுப்பெற்று கொண்டே இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கடவுள் என்று நமக்கு தருகின்ற முதல் செய்தி, நாம் கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய அழைக்கப்படுகின்றோம். கடவுள் மோயிசன் வழியாய் நமக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். இந்த 10 கட்டளைகளை நாம் இதுவரை சரியாக பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? அப்படி நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தயாரிப்பு நாட்களில் நாம் கடவுளோடு வெறுமனே ஜெப உறவில் இணைந்திருக்கலாம். அதற்கு மிகப்பெரிய தயாரிப்பு தேவையில்லை. ஆனால் இந்த கட்டளைகளுக்கு நாம் செவிமடுக்காமல் நாம் விரும்பினது போன்ற ஒரு வாழ்க்கையை இதுகாரம் நாம் நடத்தி வருகிறோம் என்று சொன்னால், நாம் நம்மை அப்படிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து விடுவித்து கொண்டு கடவுளை நோக்கி நம்முடைய பயணத்தை மேற்கொண்டு நமக்குள் ஒரு புதிய மாற்றத்தை உருவாக்குகின்ற செயலில் நாம் முனைப்புடன் செயல்பட கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பல வேளைகளில் இந்த செய்தியை நாம் புரிந்து கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இன்றைய நற்செய்தியில் மத்தேயு நற்செய்தியாளர் மிக அழகாக சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் வந்தபொழுது அவர் மனமாறி திருமுழுக்கு பெறுங்கள், உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்கின்ற செய்தியை அறிவித்தார். அந்த செய்தியை மக்கள் செவிமடுத்து கேட்கவில்லை. இயேசு வந்தார், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, காலம் நிறைவேறிற்று, மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று அறிவிப்பு செய்தார். அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருமுழுக்கு யோவானும் நிராகரிக்கப்படுகிறார்,
இயேசுவும் நிராகரிக்கப்படுகிறார். திருமுழுக்கு யோவானுடைய செய்தியும் செவிமடுக்காமல் போகிறது, இயேசுனுடைய செய்திக்கும் செவிமடுக்காமல் போகின்றார்கள். அப்படி என்றால் இன்றைய நற்செய்தியில் சொல்லுகின்றார்களே, இந்த ஒப்பீடு கூட குழந்தைகளுடைய விளையாட்டு போன்று. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை. அப்படின்னா நாங்கள் ஒன்று சொல்கிறோம், நீங்கள் செய்ய மாட்டீங்க, நாங்கள் சொல்கிறத நீங்கள் செய்ய மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். அதே தான் இயேசு சொல்லுகின்றார். திருமுழுக்கு யோவான் வளர்ந்த பொழுது அறிவித்த நற்செய்தியும் உங்களுக்கு புரியவில்லை, இப்பொழுது மானிட மகனாகிய நான் எடுத்துரைக்கின்ற நற்செய்தியும் உங்களுக்கு புரியவில்லை. அப்படி என்றால் நீங்கள் கடவுளுடைய வார்த்தைகளுக்கு செவிமடுக்க மறுக்கிறீர்கள், மறுதளிக்கிறீர்கள் என்பதை அழுத்தமாய் தருகின்றார். அன்புக்குரியவர்களே, இயேசுடைய பிறப்பு விழாவுக்காக நாம் நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களில் நம்முடைய வாழ்வினுடைய ஒளியாய் இன்றைய திருப்பாடல்களில் நான் வாசிக்க கேட்டோம். ஆண்டவரே, உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார். இயேசுதான் நம்முடைய வாழ்வின் ஒளி, இயேசுதான் நம்முடைய வாழ்வு. எனவே தான் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் ஒளியும் வாழ்வுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அந்த இயேசுவை பிரதிபலிப்பதாகத்தான் நம்முடைய திருவருகை கால வாரங்களுடைய இந்த 4 வாரங்கள் கடந்து 5ஆவதாக ஒரு மெழுகுத்திரியை நாம் ஏற்றுகிறோம். அது வெள்ளை நிறத்தில் இருக்கிறது. வெள்ளை நிறம் தூய்மையின் அடையாளம், தூய்மை புனிதத்தின் அடையாளம், புனிதம் கடவுளின் அடையாளம். புனிதமான கடவுளை நாம் நெருங்க வேண்டும், புனிதமான கடவுளை நம் உள்ளத்தில் நாம் பெற்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஒளியாகிய இயேசுவை ஏற்று இருள் என்கின்ற பாவத்தை எல்லாம் நாம் நம்மிடமிருந்து வெளியேற்ற வேண்டும். அதற்கான அழைப்பை கடவுள் என்று நமக்கு கொடுக்கின்றார். தொடர்ந்து கடவுளுடைய வார்த்தைகளுக்கு, செய்திகளுக்கு செவிமடுத்து நம்முடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள அருள் வேண்டுவோம். எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. அன்பும் அருளும் பண்பும் பாசமும் எல்லாம் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. வாழ்வும் வளமும் வளர்ச்சியும் தளர்ச்சியும் மகிழ்வுடன் நீ தந்தது. எல்லாம் கொணர்ந்தோம், திருவடி வைத்தோம், ஏற்றிடுவாய் இறைவா, பலியாய் மாற்றிடுவாய் தலைவா. சகோதரர் சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தந்தையரை புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையேந்தி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மன நிறைவு அளிக்க உம்மை வேண்டுகிறோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை, தூயவரான தந்தை, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்து நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம்.
ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவாரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் எழுந்தருளன. உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஹோசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தைய காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறைப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள நிமந்தாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து செபிப்போம். எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக.
என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்னும் இருப்பதாக. மாண்போடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து அழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாரும் இப்பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, உன் நினைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். இதய தாகம் நீ, இருளின் தீபம் நீ, உதய கோலம் நீ, உறவின் பாலம் நீ. தள்ளாடி நான் தடுமாறினேன், கண்மூடி நான் வழி மாறினேன். தீராத துன்பங்களில் நீ தாயாகி தாலாட்டினாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். உயிரின் கீதம் நீ, உலகின் வேதம் நீ, மழையின் மேகம் நீ, மலரின் மணமும் நீ. என் பாதையில் முன் போகவா, கண் போலவே என்னை காக்கவா. ஆதாரம் நீயாகவே, உன் அன்பொன்றை எனதாகவே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். நற்கருணைக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவை என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் பிளாவின் தண்ணீரை என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். திருவிருந்து பல்லவி. தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றுக்குரிய தமது உடலின் சாயலாக உருமாற்றும் மீட்பெரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவை நாம் எதிர்நோக்குவோம்.
பவுலடியார் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் பிரிவு 3 இறைவசனங்கள் 20 21 முடிய. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருள்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. அன்புக்குரியவர்களை, உடனடியாக நாம் கூடாரத்திற்குள் கூடுவோம். கிறிஸ்து பிறப்பு முன்னறிவிப்பு திருநிகழ்வை முன்னெடுப்போம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா பலியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் நீர்ப்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் துலங்கிடும் உமக்கே இறைவா நன்றி நன்றி. இறைவா நன்றி நன்றி கூறுகின்றோம். நம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், பங்கு மக்கள் உடல் நலத்திற்காகவும் பங்கு தந்தையின் கருத்துக்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு திராவிட குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருளறிந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாய் இயேசும் ஆசி பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நம் பங்கின் பாதுகாவலரான அற்புத குழந்தை இயேசுவே, எங்களை ஆசீர்வதித்தருளும். எங்கள் அமலோற்ப மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.